இந்த பொண்ணுக்கு இந்த ஊர்ல எதை வாங்கினாலும் காசே தர தேவையில்ல. இப்ப ஷூ கடையில அவளுக்கு பிடிச்ச ஒரு ஷூ எடுத்து பேக் பண்ண சொல்றா. அதே மாதிரி இவளுக்கு எதெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே அவ இஷ்டத்துக்கு ஃப்ரீயா எடுத்துட்டு போயிடுறா. அது தெரியாம ஒரு ஜூஸ் கடையில வேலை பாக்குறவன் இவ சாப்பிட்டதுக்கு காசு கேக்குறான். அடுத்த செகண்டே உள்ள இருந்து ஓனர் வந்து இவனை சத்தம் போட்டுட்டு இவங்க கிட்ட நீ எப்படி காசு கேட்கலாம், இவங்க தான் இந்த ஊர்லயே ஃபேமஸான செலிபிரிட்டின்னு சொல்லி ஒரு போஸ்டர் காட்டுறாரு. பார்த்தா இவளோட போட்டோவை தான் அந்த ஜூஸ் ஷாப்ல போஸ்டரா ஒட்டி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு தான் முத அவங்க ஊர்லயே ஜிம்னாஸ்டிக்ஸ்ல பிரான்ஸ் மெடல் வின் பண்ண பொண்ணு. அந்த காம்படிஷன்ல கலந்துக்கும் போது தெரியாம கால் ஸ்லிப் ஆகி பிராக்சர் ஆயிடுது. இருந்தாலும் அந்த காம்படிஷன் விட்டு வெளியில போகாம அந்த காலோடய கலந்துக்கிட்டு பிரான்ஸ் மெடலை வின் பண்ணிருக்கா. என்ன இவ பிறந்ததுல இருந்து இவளை இந்த போட்டிக்காகவே அவளோட அப்பா அவளை தயார் பண்ணி வளர்த்திருப்பாரு. சோ அந்த காம்படிஷன்ல வின் பண்ணி அவ நாட்டுக்கே பெருமை சேர்த்து கொடுத்ததுனால ஒரு மரியாதைக்காக அவ பிறந்த ஊர்லயே அவளுக்கு எல்லாத்தையுமே ஃப்ரீயா கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள நுழையிற நேம் போர்டுக்கு கீழேயே அவளோட பேரை போட்டு பெருமைப்பட்டுக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா கடையிலும் இவளோட போட்டோவை தான் மாட்டி வச்சிருக்காங்க. ரோட்ல இவளுக்குன்னு தனியா பார்க்கிங் ஸ்லாட்டே ஒதுக்கி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கா. ஒரு நாள் இவள மாதிரியே ஜிம்னாஸ்டிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க ஒரு பொண்ணு இவளை பார்த்த சந்தோஷத்துல பேக் ஃபிளிப் எல்லாம் அடிச்சு காட்டிட்டு வந்து உங்கள மாதிரி ஆகிறதா எனக்கு ஆசைன்னு சொல்றா. ஆனா இவ அவளை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாம அதுக்கு மாற பொறாமப்படுறா. ஏன்னா எங்க அவளும் இவள மாதிரியே வின் பண்ணிட்டா இவளுக்கு இத்தனை நாளா கிடைச்சிட்டு இருக்கிற மரியாதை போயிடுமோன்னு பயப்படுறா. ஆனா கால சூழ்நிலையால இவளே அவளுக்கு ட்ரெயினரா மாறி இவளால அந்த பொண்ணு கோல்டு மெடலே வின் பண்ணிடுறா.